Hello friends, எப்படி இருக்கீங்க? என் பேரு பெட்டி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எக்ஸல்ல எப்படி கால்குலேஷன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எக்ஸல் எடுத்துட்டீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் வேல நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஒன்னு வந்து ஃபார்முலே யூஸ் பண்ணி, இன்னொன்னு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஃபார்முலேனா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஃபார்முலேஸ்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபார்முலே. ஃபங்க்ஷன்னா இப்போ பிளஸ் பண்றதுக்கு, அடிஷன் பண்றதுக்கு சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா அதெல்லாம் ஃபங்க்ஷன் கேட்டகரியில வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலே யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் இந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும், இந்த வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி மல்டிப்ளை டிவைடும் பண்ணணும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்போ எந்த இது இப்போ ஃபார்முலேவா இருக்கட்டும் இல்ல ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ற போது ஈக்குவல் சிம்பிள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் இந்த வேல்யூ பிளஸ் எனக்கு இந்த 20 இதை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும். 30 வந்துருச்சா? ஒரு என்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இதுவே சப்ராக்டுக்கு எப்படி பண்ணணும்? இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இப்போ இது வந்து எனக்கு 60 மைனஸ் 70 அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஈக்குவல் டு 60 மைனஸ் 70 வேல்யூ என்ன வரணும்? மைனஸ் 10. ஸோ நீங்க எப்படி கொடுத்தாலும் அது எக்ஸாக்ட் கரெக்ட் வேல்யூ தான் வரும். இப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்டு இந்த வேல்யூ 20 என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் டிவைட் எப்படின்னு பார்த்துடலாம். திஸ் வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா E6 நான் செலக்ட் பண்ணும்போது அந்த E6ஓட செல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. E7 நான் செலக்ட் பண்ணும்போது E7ஓட செல் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இது நீங்க எத்தனை வேல்யூஸ், எத்தனை செல் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அத்தனை வேல்யூஸுமே யூனிக் டிஃப்ரெண்டான கலர் கோடிங் வந்து வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த வேல்யூ நீங்க கிளிக் பண்ணாலும் அந்த வேல்யூக்கு, அந்த கலருக்கு, இந்த E6னா என்ன வேல்யூ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அந்த கலர்ல நீங்க மேட்ச் பண்ணா போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது என்டர் பண்ணுவோமா? ஸோ 2 கரெக்டா வந்துருச்சா? இப்போ இது வந்து நான் தனித்தனியா இண்டிவிஜுவலா அடிஷன் மட்டும், சப்ராக்ஷன் மற்றும் மல்டிப்ளை மட்டும் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு வந்து இப்போ காம்பினேஷனா பண்ணும், கொஞ்சம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷனா பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர். இப்போ எனக்கு ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் பி இன்டூ சி. ஸோ இது எப்படி பண்றது? ஈக்குவல் டு A plus போட்டுக்கிறேன், B into போட்டுக்கிறேன், C. So இப்போ எனக்கு என்ன வேல்யூ வரணும்? A and B plus பண்ணா 40. 40 into 2 18 வரணும். பட் நமக்கு ஏதோ 60 வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்கு செக் பண்ணலாமா? ஃபார்முலாஸ்ல போயிட்டு எவால்வேட் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு வேல்யூக்கும் என்ன ஆன்சரோ இதை நீங்க இந்த இடத்துல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது B32 plus B33 into B34. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு, அது வந்து 20. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 20 எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ 2 எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 into 2 போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 20 பிளஸ் 20 பண்ணாம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கு. அந்த வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் 20யோட நம்ம ஏ வேல்யூவோட அது வந்து ஆட் பண்ணியிருக்கு. அதனால நமக்கு 16 வந்திருக்கு. பட் ஏன் அப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல்ல எப்பவுமே நீங்க ஆப்ரேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் இது பண்ணி தான் ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் அது வந்து ப்ரியாரிட்டி பண்ணும். அதாவது எந்த வித அதாவது எந்த ஆப்ரேட்டரை, இப்ப மல்டிப்ளையா இல்ல டிவைடா இல்ல அடிஷனா இல்ல சப்ராக்ஷனா, எந்த ஆப்ரேட்டரை நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது எந்த வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது இந்த போர்ட் மாஸ் வச்சுதான் பண்ணும். இப்ப இந்த போர்ட் மாஸோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பினா பிராக்கெட், ஓனா ஆர்டர்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல், டி டிவைட், எம் ஃபார் மல்டிப்ளை, ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிளஸ் கொடுத்துருக்கோம். பிளஸ் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு. ஆனா பிளஸுக்கு முன்னாடி மல்டிப்ளை வந்துருச்சு. ஸோ அதனால மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இதை எப்படி நான் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் போய் பிராக்கெட் கொடுக்கணும். ஏன்னா பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்க கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். நம்மளோட வேல்யூ வந்துருச்சா? ஸோ பிராக்கெட் இருக்கனால பிராக்கெட் இருக்க வேல்யூவை ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து இந்த மல்டிப்ளை பண்ணியிருக்கும். நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணியிருக்கு? இந்த பிராக்கெட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தோடைய வேல்யூவும் எடுத்துக்கிச்சு, 20 plus 20 into
நம்மளோட B334 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் 2020 நீங்க பிராக்கெட்ல இருந்தனால அந்த வேல்யூ வந்துருச்சு. அந்த வேல்யூவோட இந்த B34 ஓட வேல்யூ என்னது 2. 2 இன்டூ பண்ணி நமக்கு 80 வந்துருச்சு. ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது. ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேஷன் எக்ஸெல்ல பண்றது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு டாப் 10 பேசிக் ஃபங்க்ஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஃபங்க்ஷன். இப்போ சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சைன் போடணும். அதுக்கு அடுத்து சம்னு போட்டிங்கன்னா வந்துருச்சா? டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிராக்கெட்ஸ்லாம் அதுவாகவே வந்துடும். சம்ல இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஆட் பண்ணி எனக்கு எவ்வளோன்னு சொல்லி சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ வந்துடும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம், எனக்கு தமிழ், மேக்ஸ் அண்ட் சோஷியல் மார்க் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஈக்குவல் டு சம் போட்டுக்கோங்க, டேப் கிளிக் பண்ணிட்டு தமிழ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸ், அப்புறம் சோஷியல். உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ மட்டும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ் மாத்திரம் உங்களுக்கு ஆட் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கீழே இருக்க எல்லா செல்லுக்குமே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு கீழே எல்லா வேல்யூஸுமே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த தமிழ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் விஜின்ற ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு ஆவரேஜ் வேல்யூஸ். எந்த வேல்யூக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆவரேஜ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மார்க்ஸோட ஆவரேஜ் வந்து 60 தான். ஸோ இந்த விஜி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஆவரேஜாக எவ்வளோ இந்த டோட்டல் சப்ஜெக்டை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருமோ அதுதான் ஆவரேஜ். ஸோ அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ கவுண்ட் பண்ணணும். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கவுண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கொடுத்துட்டு எங்கேருந்து எந்த ரோஸ் வரைக்கும் இல்லை எந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா கவுண்ட் வந்துடும். இப்போ இதே கவுண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கவுண்ட், இங்கேருந்து நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரணும்? 7 வரணும். 1 2 3 4 5 6 7 7 வேல்யூ வரணும். ஆனால் 6 தான் வருது. ஏன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்பவுமே நியூமரிக் வேல்யூஸ் இருக்க செல்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கதையும் சேர்த்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா 7 வந்துருச்சா? ஸோ டெக்ஸ்ட் இருந்தும் அந்த வேல்யூஸையும் சேர்த்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும்னா கவுண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப்பை பற்றின உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், இஃப்போட காம்பினேஷன், அதர் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட்டர்ஸ் ஒரு காம்பினேஷன் பற்றி வேணும்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட யூஆர்எல்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இஃப்போட எப்படி பண்ணுறதுன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இஃப் ஓகேங்களா, அந்த கண்டிஷன் அந்த ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். தமிழோட வேல்யூ கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். FALSE ஓகே கொடுத்துட்டே நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து தமிழோட வேல்யூ 40 தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரணும்? ஃபால்ஸ். இப்போ இந்த இடத்துல போய் நான் 60 மாத்துறேன். அப்போ என்ன வருது? ட்ரூ. ஸோ இஃப் கண்டிஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிம் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே வாணி பிரியா இருக்குது, பட் அன்வான்டாக எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை வந்து செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் எந்த சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்க மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த ஸ்டூடெண்டோட ஹையஸ்ட் மார்க்கே 96 தான். ஸோ 96. அதே மாதிரி அவங்க மினிமம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இந்த சப்ஜெக்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா MIN அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மினிமம் ஃபங்க்ஷன். அது யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அண்டுக்கு என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். எனக்கு என்ன செய்யணும்னா தமிழ் வேல்யூ கிரேட்டர் தென் 60 இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வேல்யூ கிரேட்டர் தென் 60 இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு வேல்யூவுமே கிரேட்டர் தென் 60 இருக்கான்னு பார்க்கணும். பட் இங்க வருது தமிழ் மார்க் வந்து கிரேட்டர் தென் 60, பட் இங்கிலீஷ் மார்க் வந்து லெஸ் தென் 60, அதனால எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. அதே இந்த இடத்துல இங்க போய் நான் 17 கொடுத்தா ட்ரூன்னு உங்களுக்கு வேல்யூ வரும். இதுக்கு தான் அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் எனக்கு ட்ரூன்னு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் வேல்யூ கிரேட்டர் தென் 70 நான் பாக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வேல்யூ கிரேட்டர் தென் 70 நான் பாக்குறேன். பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன். ட்ரூ. இதுல ஏதாவது ஒரு வேல்யூஸ், அதாவது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் ட்ரூ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரூன்னு வந்துடும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாலே எனக்கு ட்ரூ வந்துடும். பட் அண்ட் ஆப்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை லாஜிக்கல் கண்டிஷன் நீங்க கொடுத்தாலும் அத்தனை லாஜிக்கல் கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூ வரும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸல். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video.